திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பட்டியலின மக்களுடன் மனு அளிக்க வந்த தலித் விடுதலை இயக்கத்தினர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தலித் விடுதலை இயக்க மாநில தலைவர் கருப்பையா மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்களுடன் மனு அளிக்க வந்தனர். வியாழக்கிழமை மதியம் 3 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல். அப்போது மாநில தலைவர் கருப்பையா பத்திரிகையாளர்களிடம் கூறுகையில், திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த ஓராண்டுகளாக பட்டியலின மற்றும் பழங்குடி மக்கள் மீதான சாதிவெறி தாக்குதலும் படுகொலைகளும் தலித் பெண்கள் பாலியல் கூட்டு பலாத்காரமும் கொடூர கொலைவெறி தாக்குதலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 1097 வன்முறை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. தொடர்ந்து மாணவர்களை வெட்டுவதும் மாணவர்கள் மீதான அச்சுறுத்தலும் தமிழகத்தில் தலைவிரித்து ஆடுகிறது. இந்த சூழலில்தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த ஓராண்டுகளில் 3 படுகொலை வழக்குகள், நிலக்கோட்டை நடுப்பட்டியிலே ஆண்டவர் படுகொலையும், ஒட்டஞ்சத்திரம் ரயில்வே பாலத்தில் தூய்மை பணியாளர் முருகன் படுகொலையும், திண்டுக்கல் போடுநாயக்கனூரை சேர்ந்த MBA பட்டாதாரி பாலமுருகன் படுகொலையும் அரங்கேறி இருக்கிறது. அதனை போன்று திண்டுக்கல் பெரியார் நகரில் வசிக்கக்கூடிய 2 மைனர் தலித் பெண்களை அழைத்து சென்று கட்டாயப்படுத்தி பாலியல் வன்முறை செய்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. சமீபத்தில் மாங்கரை கிராமத்தில் சாதி வெறியர்களால் வீடு புகுந்து 4 பட்டியலின தோழர்களை கொடூரமாக வெட்டியிருக்கிறார்கள். இவ்வாறு பல்வேறு சம்பவங்கள் நடந்தும் திண்டுக்கல் மாவட்ட ஆதிதிராவிட நலத்துறையின் சார்பாக அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை கடந்த ஓராண்டுகளாக மறுத்து வந்திருக்கிறார்கள். SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்துடைய விதிமுறைகள் அடிப்படையில் படுகொலை செய்யப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 12 லட்சம் ரூபாய் இழப்பீட்டு நிவாரணம் வழங்க வேண்டும், அரசு வேலை வழங்க வேண்டும், குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும், 2 ஏக்கர் நிலம் வழங்க வேண்டும், இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், அவருடைய குழந்தைகளுடைய உயர்கல்வி வரை அவர்கள் விரும்புகின்ற கல்வியை அரசு ஒழுங்கு செய்து தர வேண்டும் என்பதுதான் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விதிமுறை. இந்த விதிமுறைகளை எதையும் கடந்த ஓராண்டுகளாக அருமை சகோதரி திண்டுக்கல் மாவட்டத்துடைய மாவட்ட ஆதிதிராவிட நல அலுவலர் முருகேஸ்வரி அவர்கள் மறுத்து வருகிறார், திட்டமிட்டே காலம் கடத்துகிறார். எனவே மாவட்ட ஆதிதிராவிட நல அலுவலர் முருகேஸ்வரியை துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து பணி நீக்கம் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய உரிய சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டிய நிவாரணங்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தலித் விடுதலை இயக்கம் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் முன்வைக்கிறது. இச்சம்பவத்தை குறித்து இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவருடைய முறையான நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் தலித் விடுதலை இயக்கம் பல்வேறு ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து திண்டுக்கல்லிலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினுடைய முற்றுகை போராட்டத்தை தலித் விடுதலை இயக்கம் முன்னெடுக்கும் என்பதனை இதன் மூலம் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாநில அரசுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கருப்பையா, தலித் விடுதலை இயக்கம் மாநில தலைவர்.